ஒவ்வொரு வேலையுமே அவர்கள் முறையாக செஞ்சுருக்கணும். இங்கே வந்து இந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு நான் இப்போ வந்து யாரையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இந்த நேரத்தில் பல இடங்களில் வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் வாக்காளர் பெயரில் வாக்காளர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தோல்வி பயத்தில் கூட நமக்கு ஓட்டு வராது அப்படின்றதுல இந்த வாக்காளர்கள்லாம் நீக்கியிருக்கிறது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. உதகையிலும் குன்னூரிலும் வாக்காளர் பெயர் பட்டியலில் இருந்து பலரது பெயரை திமுக அரசு தோல்வி பயத்தால் நீக்கியுள்ளதாக நீலகிரி பாஜக வேட்பாளர் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் அரசாங்கம் ஒரு திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. குறிப்பாக அவர்கள் தோல்வி பயத்தில் கூட நமக்கு ஓட்டு வராது அப்படின்றதுல இந்த வாக்காளர்கள்லாம் நீக்கியிருக்கிறது. இன்னும் நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சேகரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் வரும்பொழுது தான் முழுமையாக எவ்வளோ பகுதியில் மக்கள் வந்து இதை டினை பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். முதல் நாள்ல இருந்து சொல்லிடுறேன், ஒவ்வொரு வேலையுமே அவர்கள் முறையாக செஞ்சுருக்கணும். இங்கே வந்து இந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு நான் இப்போ வந்து யாரையும் கமெண்ட் பண்ண விரும்பல இந்த நேரத்தில். அதனால் ஒரு முறையாக வாக்காளர்களுக்கு தேவையான அவர்கள் வந்து வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் வாக்காளர் பெயரில் வாக்காளர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆளும் அரசாங்கம் இது ஒரு திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. குறிப்பாக அவர்கள் தோல்வி பயத்தில் கூட நமக்கு ஓட்டு வராது அப்படின்றதுல அந்த வாக்காளர்கள்லாம் நீக்கியிருக்கிறது. இன்னும் நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சேகரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் வரும்பொழுது தான் முழுமையாக எவ்வளோ பகுதியில் மக்கள் வந்து இதை டினை பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஆனால் நாங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணோம். 2 வாக்காளர் அவங்க வந்து 5:58க்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்தோடனே டோக்கன் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. இதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இது போல் எல்எல்லையும் போத்திக்கிறது. ஆமாம், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே சொன்னேன், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், தேர்தல் நடத்துபவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பது, அது இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம். ஆனால் இதுதானே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கன்னு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பல இடங்களில் பிரச்சனை. அவினாசி பக்கத்தில், அன்னூர் பக்கத்தில் ஒரு பூத்தில் ஒரு பாட்டி போயிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து 3ஆம் நம்பரில் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அம்மா ஆஃபீஸர் 1ஆம் நம்பரில் ஓட்டு போயிட்டுருக்காங்க. அதை மறுபடியும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அது வேறு மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இது இல்லாதனால தான் இதுதான் மக்களில் வந்து அவதிக்குள்ளாக இருக்கிறது. முதல்ல அவங்க யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது இரண்டாவது விஷயம். அவருடைய வாக்கு உரிமையே இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே விஷயமே.